அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி மகான்கள் தரிசனம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காண இருப்பது கௌடபாத சித்தராகும். பதஞ்சலி முனிவரின் ஆஸ்தான சீடரான கௌடபாடர் என்னும் பாட்டையா சித்தர் மதுரை மாவட்டம் சக்குடி என்னும் கிராமத்தில் வைகை கரை கால்வாய் ஓரத்தில் சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு வந்து தியானத்தில் அமர்ந்து தன்னுடைய ஜீவ சமாதியை எய்துள்ளார். இஜ்ஜீவ சமாதியில் இவர் தன்னுடைய குருவான பதஞ்சலி முனிவரை வைத்து நினைத்து வழிபட்ட இடத்தில் இருக்கும் வேப்ப மரத்தின் இலைகள் இன்றளவும் கசக்காது. அந்த வேப்ப மரத்தின் இலையை சாப்பிட்டால் வில்வ மரத்தின் இலையை சாப்பிட்டால் எப்படி தன்மை இருக்குமோ அதே தன்மையே இன்றளவும் இருந்து வருகிறது. இந்த இலையை சாப்பிடுவதற்காக, வேப்ப மரத்தின் இலையை சாப்பிடுவதற்காக இன்றளவும் பல அறிவியல் ஆய்வாளர்கள் வந்து செல்கின்றனர். இத்திருக்கோயிலானது கௌடபாதரின் ஜீவ சமாதியாக இருப்பதால் இத்திருக்கோயிலில் பக்தர்களின் கோரிக்கைகள் மிக விரைவில் நிறைவேற்றப்படுகின்றன என்று அவர் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். இத்திருக்கோயிலில் பௌர்ணமி, அமாவாசை ஆகிய நாட்களில் சிறப்பு பூஜைகளும் விரதங்களும் அன்னதானங்களும் நடைபெறுகின்றன. இத்திருக்கோயிலில் பக்தர்கள் தியானம் செய்வதற்கென்று தனி பகுதி அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலில் தினந்தோறும் சுமார் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து அமர்ந்து இறைவனை தரிசனம் செய்து செல்கின்றனர்.